Hello friends, welcome to our channel. Last video நம்ம transfer function ஓட definition properties எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம transfer function open loopக்கும் closed loopக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So first open loop transfer function எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஜெனரலா OLTF அப்படின்னு சொல்லி கூட நிறைய question எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஓப்பன் லூப்பில் இருக்கும்போது அதனுடைய ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் சைடில் நமக்கு R of S இருக்குது, அவுட்புட் சைடில் C of S இருக்குது, அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இங்கே G of S இருக்குது. இதில் நம்ம C of S ஓட ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? R of S இன்ட்டு G of S அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் லூப்புக்கு அப்படிங்கிறதுனால OLTF அப்படின்னு நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், which is equal to Laplace transform of output divided by Laplace transform of input, அதாவது C of S divided by R of S. இந்த ஈக்குவேஷனில் C of S by R of S வேணும் அப்படின்னா இந்த R of S நம்ம இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ மிச்சம் என்ன கிடைக்கும்னா G of S. ஸோ ஓப்பன் லூப்புக்குரிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா G of Sக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கொஸ்டினில் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கும் போது இதை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். க்ளோஸ்டு லூப்போட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அண்ட் என்ன ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓப்பன் லூப்பையும் க்ளோஸ்டு லூப்பையும் கம்பேர் பண்ணும்போது ஓப்பன் லூப்பில் நமக்கு எந்த விதமான ஃபீட்பேக்கும் இருக்காது, ஆனால் க்ளோஸ்டு லூப்பில் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீட்பேக் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் வந்து ரெண்டு டைப்பில் இருக்கலாம். ஒன்று வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக், இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே இன்புட் சிக்னல் R of S இருக்கும், ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு மிக்சர் யூனிட் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் தான் நம்மளோட இன்புட் சிக்னலான R of S அண்ட் ஃபீட்பேக் இது ரெண்டுமே வந்து நமக்கு ஆட் ஆகும், அண்ட் இந்த ஆடான சிக்னல் தான் நமக்கு சிஸ்டம்குள்ளே போகும், அண்ட் இங்கே அவுட்புட்டாக நமக்கு C of S கிடைக்கும். இதில் இந்த H of S அப்படிங்கிறது தான் ஃபீட்பேக் சிக்னல், அண்ட் G of S அப்படிங்கிறது வந்து ஓப்பன் லூப் கெயின். இப்போ இதில் ஈக்குவேஷன் எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த C of Sக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். ஸோ C of S வேணும் அப்படின்னா இந்த பாத்தை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். இங்கே நமக்கு G of S இருக்குது, அண்ட் இந்த G of S கூட இங்கே முன்னாடி ஒரு மிக்சர் இருக்குது. ஸோ இங்கேருந்து என்ன அவுட்புட் வருதுன்னு தெரிஞ்சால் தான் அதை வந்து நம்ம G of S கூட மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இதனுடைய அவுட்புட்டை இங்கே என்ன கிடைக்கும்னா ஒரு இன்புட் நமக்கு R of S கிடச்சிருச்சு. இன்னொரு இன்புட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்புட்டை தான் எடுத்து நம்ம H of Sக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா C of S into H of S அப்படின்னு கிடைக்கும். இது இந்த மிக்சர் யூனிட்டுக்கு போச்சு அப்படின்னா இந்த ரெண்டு சிக்னலுமே நமக்கு ஆட் ஆகும். அப்போ இதனுடைய ரிசல்டண்ட்டாக என்ன கிடைக்கும்? R of S ப்ளஸ் C of S into H of S அப்படின்னு கிடைக்கும். அண்ட் G of S கூட இந்த பிளாக்கை தாண்டி வரும்போது இந்த ஹோல் சிக்னலுமே வந்து உங்களுக்கு G of S ஓட மல்டிப்ளை ஆகிருக்கும். இதை நம்ம இங்கே ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். C of S is equal to R of S plus C of S H of S into G of S. இங்கே பார்த்தா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நமக்கு இருக்குது. இதில் நம்ம இந்த G of Sஐ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? R of S into G of S plus C of S H of S G of Sன்னு கிடைக்கும். இங்கே ஒரு C of S இருக்குது, அண்ட் இங்கே ஒரு C of S இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம கிளப் பண்ணோம் அப்படின்னா 1 minus G of S H of Sன்னு கிடைக்கும். இந்த பக்கம் நமக்கு மிச்சம் இருக்க R of S G of S அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த க்ளோஸ்டு லூப்புக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் வேணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் என்ன? C of S டிவைடட் பை R of S. ஸோ C of S இங்கே இருக்குது, இங்கே நமக்கு R of S இருக்குது. இதை ரெண்டு மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பக்கம் கொண்டு வந்தோன்னா G of S டிவைடட் பை 1 மைனஸ் G of S இன்ட்டு H of Sன்னு கிடைக்கும். இதுதான் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு நம்ம கொடுக்கும்போது கிடைக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளை போட்டு டினோட் பண்ணுவோம். இதுதான் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கான டினோஷன். சப்போஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் நம்ம கொடுப்போம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு மைனஸ் இருக்கும். இங்கே நம்ம எப்படி ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோமோ, இங்கே நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? R of S மைனஸ் C of S into H of S அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ அந்த ஒரு சேஞ்சை மட்டும் பண்ணிவிட்டு இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இதே ஈக்குவேஷன் இங்கே கிடைக்கும். பட் என்ன சேஞ்ச் அப்படின்னா g of s டிவைடட் பை 1 + g of s h of s அப்படின்னு நமக்கு இப்போ கிடைக்கும். இந்த ரெண்டு ஃபீட்பேக்கை நம்ம கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆசிலேட்டர்ஸ் அண்ட் ஸ்மித் ட்ரிகர் கான்செப்டில் எல்லாத்துலேயும் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கும்போது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு சில நேரத்தில் இதனுடைய ஈக்குவேஷனில் கூட நமக்கு 1 - g of s h of s அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ எப்போவுமே நமக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷனில் பாசிட்டிவ் இருக்கும், ஆப்போசிட்டாக இங்கே வேரி ஆகும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்டு லூப்புக்கு தனித்தனியாக இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத டிரைவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒன்றுக்கு மாற்றி ஒன்று எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கன்வர்ஷன் ஃப்ரம் ஓப்பன் லூப் டு க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் லூப்பில் இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அண்ட் க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் லூப்பில் நமக்கு g of s அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் என்னென்னா g of s டிவைடட் பை 1 + g of s into h of s. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்வர்ஷன் எழுத போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்போ அப்ளிகபிள்னா நம்ம எடுத்திருக்க சிஸ்டம் வந்து யூனிட்டி ஃபீட்பேக்கோடு இருக்கும்போது தான். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் அப்படிங்கும்போது h of s ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடைக்கும். அண்ட் இதை வந்து நம்ம க்ளோஸ்டு லூப்பில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு 1ன்ட்டு மாறிடும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும், g of s டிவைடட் பை 1 + g of s அப்படின்னு கிடைக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் கிடச்சிருக்க g of s-ஐ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதிலிருந்து க்ளோஸ்டு லூப்போட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படிங்கும்போது இங்கே நமக்கு g of s இருக்குது. க்ளோஸ்டு லூப்பில் g of s டிவைடட் பை 1 + g of s-ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம g of s-ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோஸ்டு லூப்பில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், g of s டிவைடட் பை 1 + g of s இன்ட்டு இந்த h of s-ஓட வேல்யூ இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் வேல்யூவை நம்ம இங்கே g of s-ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் க்ளோஸ்டு லூப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம ரீரைட் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் டிவைடட் பை 1 + நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இன்ட்டு 1 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நியூமரேட்டர் டிவைடட் பை d + n அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம க்ளோஸ்டு லூப்லேருந்து ஓப்பன் லூப் கன்வர்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு எடுத்திருக்கோம். இதிலிருந்து நம்ம ஓப்பன் லூப்பை எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு n/dன்னு இருக்குது. அண்ட் எதை வந்து நம்ம n/dன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா g of s டிவைடட் பை 1 + g of s அப்படிங்கிறத தான் எடுத்திருக்கோம். இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனான g of s மட்டும் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த டினாமினேட்டரில் நம்ம -g of s போட்டோம்னா என்ன கிடைக்கும், g of s பை 1 g of s-ன்னு கிடைக்கும். ஸோ இந்த g of s அப்படிங்கிறது வந்து நம்மளோட நியூமரேட்டரோட வேல்யூ தான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், அதில் நம்ம நியூமரேட்டரை சப்ட்ராக்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு க்ளோஸ்டு லூப்லேருந்து ஓப்பன் லூப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாறும். அண்ட் அதே வந்து நம்ம டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக மாறும். ஸோ இந்த கன்வர்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது ஒரு டைமும் நம்ம இந்த பெரிய ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஓப்பன் லூப் DC கெயின் ஆஃப் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் வித் க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு s + 4 டிவைடட் பை s² + 7s + 13ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு க்ளோஸ்டு லூப்க்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நமக்கு ஓப்பன் லூப்போட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேணும். அண்ட் அடிஷ்னலாக நமக்கு இங்கே யூனிட்டி ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் DC கெயின் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கன்வர்ஷன்ஸை பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ்டு லூப்லேருந்து ஓப்பன் லூப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், which is equal to s + 4 டிவைடட் பை s² + 7s + 13 மைனஸ் s - 4ன்னு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா s + 4 டிவைடட் பை s² + 6s
13 மைனஸ் 4 நமக்கு 9ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ வெறும் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, ஓப்பன் லூப் டிசி கெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிசி சிக்னல் அப்படின்னாலே நமக்கு அதுலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வேரியேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அங்கே நமக்கு ஒமேகாவோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ ஒமேகா 0வாக இருக்கும்போது இதை நம்ம எஸ் அண்ட் ஒமேகாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிடச்சிருக்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இந்த கண்டிஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0 + 4 டிவைடட் பை 0 + 0 + 9ன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 4/9. ஸோ இதுதான் வந்து ஓப்பன் லூப் டிசி கெயின் வேல்யூ. நமக்கு கன்வர்ஷன் தெரிஞ்சதுனால அதை டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ணும்போது இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டைமும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எடுத்து அதை ஓப்பன் லூப்பாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் ஃபைண்ட் யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சிஸ்டம் whose transfer function has 0 at -1, pole at -2 and gain is equal to 2. ஸோ ஜென்ரலாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஹிண்ட்டோடு இருக்கிற மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. இப்போ இதிலேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம், which is equal to ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் பார்க்கும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கெயின் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் வந்து நமக்கு எப்போவுமே ஜீரோஸ் இருக்கும் அண்ட் டினாமினேட்டரில் வந்து நமக்கு போல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம எழுதணும்னா என்ன கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to 2 into 0 வந்து -1ல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 0வாக s+1 கிடச்சிருச்சு அண்ட் போல் வந்து -2ல் இருக்குது. ஸோ s+2 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் எதனுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் ஸ்டெப், அதாவது u of tக்கு நம்ம லாப்லாஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 1/sன்னு கிடைக்கும். இந்த 1/sஐ தான் நம்ம இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ண போகிறோம். இதுக்கான ரெஸ்பான்ஸ், அதாவது c of sஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கொஸ்டின். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, c of s டிவைடட் பை r of s அப்படின்னு கிடைக்கும். இங்கே r of s நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா r of tன்னு கொடுத்துருக்க இன்புட் சிக்னல் வந்து இங்கே u of t. இதுக்கு நம்ம லாப்லாஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், r of s which is equal to 1/sன்னு கிடைக்கும். இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம c of s கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இன்ட்டு r of sன்னு மாறும், which is equal to 2 into s+1 divided by s+2 into 1/sன்னு மாறும். ஸோ which is equal to 2 into s+1 divided by s into s+2. இதுதான் வந்து நம்மளோட c of s ஓட ஈக்குவேஷன். பட் இதில் வந்து நமக்கு இன்னும் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கல. ஏன் அப்படின்னா இங்கே வந்து மல்டிப்ளைட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into s+1 divided by s into s+2 which is equal to டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டு டேர்மை நம்ம இப்போ கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணோன்னா a/s ப்ளஸ் b/s+2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம a and b வேல்யூவை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு c of s கிடச்சிரும். இப்போது a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கிடச்சிருக்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே எழுதிக்கணும். இன்ட்டு ஏக்கு கீழே நம்ம இங்கே என்ன வேல்யூ எடுத்திருக்கோமோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அண்டர் இங்கே கிடச்சிருக்க வேல்யூவை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு s மட்டும்தான் இருக்குது. ஸோ s is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா s and s இங்கே நமக்கு கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ s is equal to 0ன்னு இந்த ரெண்டு இடத்துல அப்ளை பண்ணோம்னா இங்கே என்ன ஆகும், 2 into 0 + 1 1 divided by 0 + 2 நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ ஏயோட வேல்யூ 1.
பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. இது கூட நம்ம பியில் கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதை இங்கே எழுதிக்கணும், s+2. அண்ட் அதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், s is equal to -2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த s+2 கேன்சல் ஆகிடும். இப்போ s is equal to -2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × -2 + 1 -1ன்னு கிடைக்கும், டிவைடட் பை -2 which is equal to 1ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட c of s-ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், a-ஓட வேல்யூ 1, ஸோ 1/s ப்ளஸ் b-ஓட வேல்யூ அகெயின் 1 தான் கிடைச்சிருக்கு, ஸோ 1/s+2 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு சிஸ்டம் டிஃபைன்டு பை அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, d/dt அப்படின்ட்டு இருக்கும்போது டைம் டொமைனில் இருக்கிறத s டொமைனில் நம்ம ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். அண்ட் y of t அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம y of sன்னு எழுதுவோம். அண்ட் x of t அப்படின்ட்டு இருக்கும்போது இதை வந்து நம்ம x of sன்னு எழுதுவோம். இந்த 3 கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே நமக்கு d²/dt² இருக்குது. ஸோ இங்கே d/dtனா sன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், s² ஆகும். நெக்ஸ்ட்டு y of tன்ட்டு இருக்குது, இதை வந்து நம்ம y of s அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 × அகெயின் d/dt, ஸோ ஒரு s, y இருக்குது, ஸோ y of s ப்ளஸ் 4 × நமக்கு இங்கே y தான் இருக்குது, ஸோ y of sன்னு போட்டுக்கலாம். which is equal to, இப்போ இங்கே x of tன்ட்டு இருக்குது, ஸோ x of s ப்ளஸ் d/dtன்னு இருக்குது, ஸோ s × x of s அப்படின்னு கிடைக்கும். இதில் இப்போ y of s எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், s² ப்ளஸ் 2s ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும், which is equal to x of s × 1 ப்ளஸ் s அப்படின்னு கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா y of s டிவைடட் பை x of s தான். ஸோ which is equal to இந்த x of s நம்ம இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஈக்குவேஷன் நமக்கு 1 + s டிவைடட் பை s² ப்ளஸ் 2s ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டேரெக்டாக போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பண்ண மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக நமக்கு கொடுத்துருக்கும் போது இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.